நிமிஷம் கூட என்ன வெறுத்ததில்லை. எல்லா நேரத்திலையும் நீ என் பக்கம் நின்னு இருக்க. நான் என்ன பண்ணாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. அப்பாவை கைப்பிடிச்சு வந்த நாள்ல இருந்து நீ எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சிருக்க. ஆனா ஒரு நாளும் நீ சோர்ந்து போகாம தனி ஆளா நின்னு போராடி அப்பாவை தலை நிமிர வச்ச, இந்த குடும்பத்தை தலையெடுக்க வச்ச. உன்னோட தன்னம்பிக்கை, போராட்ட குணம், வைராகியம் எல்லாத்தையும் எனக்கும் கொடுத்திருக்கேம்மா. எத்தனை கஷ்டம் வந்தாலும் என்னால எதிர்த்து நிக்க முடியுமா? உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியலம்மா. அண்ணனை, என்ன, தம்பி தங்கச்சியை வளர்த்த மாதிரி என் குழந்தையையும் வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேம்மா. ஆனா அந்த பாக்கியம் எனக்கும் என் குழந்தைக்கும் இனி கிடைக்காதும்மா. இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா மறுபடியும் நான் உன் வயித்துல மகளா வந்து பிறக்கணும். அப்பா, உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலப்பா. நீங்க இல்லாம இந்த ரேவதி இல்லப்பா. நான் நானா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கப்பா. உங்க பொண்ணு கலெக்டருங்கிறது உங்களுக்கு வேணும்னா பெருமையா இருக்கலாம். ஆனா எனக்கு பெருமை என்னைக்குமே உங்க மகளா, இந்த முருகேசன் மகளா இருக்கிறது தான்ப்பா. யார் வேணும்னாலும் குழந்தைய பெத்து வளர்க்கலாம். பிள்ளைங்களை கலெக்டர் ஆக்கலாம், டாக்டர் ஆக்கலாம், வக்கீல் ஆக்கலாம். ஆனா எல்லாராலையும் ஒரு நல்ல அப்பாவா இருந்துட முடியாது. எங்க அப்பா முருகேசன் மாதிரி ஒரு நல்ல அப்பாவா இருக்கவே முடியாது. நீங்க நல்லவர்ப்பா, நல்ல மனுஷன், நல்ல புருஷன், நல்ல அப்பா, நல்ல குரு, நல்ல நண்பன். மத்தவங்க கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க மேல முழுமையா அன்பு செலுத்த முடியும்னு நான் உங்ககிட்ட இருந்து தான்ப்பா கத்துக்கிட்டேன். நீங்க என்ன பாத்துக்கிட்ட மாதிரி நீங்க ஏன் மேல அன்பு செலுத்துற மாதிரி தான்ப்பா நான் என் குழந்தைய வளர்ப்பேன். எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். என்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறது உங்க கனவுப்பா. IASங்கிற இந்த 3 எழுத்து என் பேருக்கு பின்னால வரதுக்காக நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சுப்பா. இப்ப அந்த 3 எழுத்து உங்க பேருக்கு பின்னால இருக்குப்பா. ரேவதி முருகேசன் IAS. இதுதான்ப்பா எனக்கு பெருமை.